ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இன்னொரு பரிசுத்த ஓய்வு நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஒரு வார்த்தையை நாம் ஆச்சரியமாய் பார்க்க முடியும். அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொன்னான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்துல நாம் வாசிக்கும் போது பிரமித்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பிரமிப்பை உண்டாக்குகிற தேவன். இந்த சம்பவம் நன்றாக தெரிந்ததுதான். பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாமல் அவர் வலையை அலசி கொண்டிருக்கிறார். இயேசு அங்கே வருகிறார். இயேசு பேதுருடைய படகுகளை ஏறி பிரசங்கிக்கிறார். முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படாத பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உன்னுடைய வலையை போடு என்று சொல்லி. சூழ்நிலைகள் வேறு. முழுவதும் பிரயாசப்பட்டும் மீன் கிடைக்காத சூழ்நிலை. கடலிலே அனுபவம் மிகுந்ததான பேதுரு, மீன் பிடிக்கிறதுல அனுபவம் மிகுந்ததான பேதுரு. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தமாக அவர் ஆழங்களிலே கொண்டு போய் வலையை போடுகிறார். நடப்பது என்ன? பிரமிப்பை உண்டாக்குகிற 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பேதுரு சுதந்தரித்துக் கொள்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, பிரமிப்பு என்பது ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒரு ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பெறுவதுதான் பிரமிப்பு. ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்படுகிற இடத்திலே நிறைவானதை கொடுத்து, நிறைவானதை 2 மடங்காக கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். நிச்சயமாகவே இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். நமக்கும் அந்த பிரமிப்பை உண்டாக்குகிற தேவன். எதிலே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீர்கள்? ஒருவேளை குடும்ப ஆசீர்வாதங்களிலே அல்லது சமாதான குறைவுகளிலே, பிசினஸ்ல, வேலையில, இன்னும் எதிர்கால காரியங்களிலே ஒன்றுமே இல்லையே, ஏதோ பூஜ்ஜியம் போல் இருக்கிறதே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது ஒன்றுமே இல்லை, நான் போகிற எல்லாமே தோல்வியா இருக்கிறது என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு இயேசு உங்களுடைய படகிலே அவர் ஏறி இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரமிப்பை உண்டாக்குகிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஒரே ஒரு சின்ன காரியம்தான். உங்களுடைய படகை ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போங்கள். ஜபங்கிற படகை கொஞ்சம் ஆழத்துக்கு தள்ளிட்டு போங்க. பரிசுத்தங்கிற படகை கொஞ்சம் ஆழத்துக்கு தள்ளிட்டு போங்க. உண்மை, கீழ்ப்படிதல் என்கிற படகை கொஞ்சம் ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போங்க. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிப்போமா? நிச்சயமாகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரமிப்பை கர்த்தர் உண்டாக்குவார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு பிரமிப்பான ஆசீர்வாதத்தை பார்ப்பார்களாக. பேதுருவுக்கு அன்றைக்கு பிரமிப்பை உண்டாக்கின தேவன் ஆண்டவரே 2 மடங்கு நினைச்சதை விட, ஆண்டவரே சுத்தமா நினைக்காத வேலையில, ஆண்டவரே சுத்தமா மீன் கிடைக்காத வேலையில, ஆண்டவரே கடலிலே அனுபவங்கள் நிறைந்ததான பேதுருக்கு கூட பிரமிப்பை உண்டாக்கின தேவன் இன்றைக்கு ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பிரமிப்பை அடைவார்களாக சொல்லி ஜெபிக்கிறான்ப்பா. இதுவரை பார்த்திராத ஒரு ஆச்சரியத்தை 2 மடங்காய் பெற்றுக் கொள்வார்களாக சொல்லி ஜெபிக்கிறேன். வாக்கு பண்ணீங்களே, நான் உன்னோட இருப்பேன்னு சொன்னீங்களே, இன்றைக்கு நீர் இருக்கிறதை ஆச்சரியமாய் காணட்டும். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு பிரமிப்பு உண்டாக்குவார். God bless you. God bless you.